ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜா கோட்டைக்கு போனோம்ல, அந்த விளாக் நான் இப்போ தான் போட போகிறேன். இதான் என்ட்ரன்ஸு. டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க பாருங்கள். ஆனால் செம வியூ, செம்மையாக இருந்துச்சு. இடமே அவ்வளோ ஒரு அமைதியாக, அப்படியே சுற்றி பார்க்க மலை, பச்சை பசேர்னு இடம் செம்ம அழகாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையெல்லாம் வரும். எங்கள் மாமா, எங்கள் அக்கா எல்லாம் வெறுப்பேற்றிக்கிட்டே வருவாங்க. இங்கே என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அக்கா பையன் தான் எடுத்தானே வீடியோ. அதனால் அவன் டேரக்ஷனுக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்திருக்கான். எனக்கு அக்கா பசங்களாம் வீடியோ எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போக பார்த்தே பால் பாட்டிலு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பொருள் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தான். நாங்கள் பால் பாட்டில் மட்டும் கேட்டு எடுத்துகிட்டு போனோம். அந்த பால் பாட்டிலையும் குரங்கு பிடிங்கிட்டு போய் கடிச்சு தூக்கி போட்டுருச்சு. பாருங்கள், இதான் அழகாக முன்னோர்கள் அந்த காலத்து ராஜாலாம் சாமி கும்பிடுவாங்கள்ல, அதனால் நிறையா சாமி சிலை தான் இருந்துச்சு. சிவன், பெருமாள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இது நம்ம என்ட்ரன்ஸு கீழேயே உள்ளது தான். இது மலை மேலே தான் கோட்டையை பார்க்க போனோம். நாங்கள் மேக்ஸிமம் கீழே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கோட்டைக்கு பாதி தூரம் தான் ஏறணும். அதுவும் நல்ல செம வியூ, ஃபோட்டோ எடுக்கலாம், செம சூப்பராக இருந்துச்சு இடம்லாம். பாருங்கள், இது ஆழம் விழுது. இது செம பெருசாக இருந்துச்சு மரம்லாம். அந்த காலத்துலலாம் எப்படி தான் இதெல்லாம் பராமரித்தாங்கன்னு தெரில. இப்போயும் இதுக்கு தனியாக ஆள் போட்டு இதெல்லாம் இன்னமும் பராமரிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரங்கெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக அழகாக யூஸ் பண்ணுறாங்க இதை. வெள்ளைக்காரங்கெல்லாம் ஏறி போய் பார்த்துட்டு தான் வராங்க. நம்மளால தான் மேலே ஏற முடியல. ஏன்னா நான்லாம் கொஞ்சம் வீக் தான், மலைலாம் ஏற மாட்டேன். நிறையா மலை ஏறினேன், சின்ன பிள்ளையில ஏறினேன் கல்யாணம் ஆகாது முன்னாடி. இப்போலாம் மலை ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் அந்த குளம். ஏதோ என்னமோ சொன்னாங்க, ஏதோ மீட்டிங்லாம் போடுவாங்களாமே, அதெல்லாம் அந்த இடம் எல்லாத்தையுமே போய் சுற்றி பார்த்தோம். ஆலம் விழுது தான் ஆலமரம். பெருசாக நிறையா மரம் இருந்துச்சு. அங்கே நிழல் தர்றதே அந்த மரம் தான். பாருங்கள், சுற்றி மலை, அதோடைய கல் சிற்பம் எல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. அழகாக செதுக்கியிருந்தாங்க. இதில் வெள்ளைக்காரங்களாம் அழகாக ஆலம் விழுதில் அழகாக ஊஞ்சல்லாம் ஆடினாங்க, தொங்கி ஆடினாங்க. பாருங்கள், செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ராஜா கோட்டைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுக்கலாம். பாருங்கள், கோட்டை தெரியுது பாருங்கள். இது உள்ளெல்லாம் ஏதோ ஒரு அந்த காலத்து ஏதோ சொன்னாங்க, பயிற்சி கூடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள், இதெல்லாம் பயிற்சி கூடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே அதான் போட்டிருந்துச்சு. இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, அக்கா பசங்க தான் போய் உள்ளே வரைக்கும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தானுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. அழகாக அதுக்கு ஸ்டெப்பு கொடுத்து படியெலாம் கொடுத்து அழகாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பயிற்சி எடுப்பாங்களாம் அந்த இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அது உள்ளே ஒரே வவ்வால்லாம் இருந்து வவ்வால் ஸ்மெல் அடிச்சிச்சு. நான் பழைய இது இல்லை, அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் மேலே கோட்டையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மலை மேலே ஏறுறதுக்கு. ஆனால் என்னால் சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் குழந்த பிறக்காத முன்னாடி நான் கொஞ்சம் மலையெல்லாம் ஏறி நிறையா சிவன் கோயிலெலாம் பார்த்துருக்கேன் தான். அப்பா கூட மாலை போட்டுட்டு தீர்த்தம் எடுக்க போப்பத்தெல்லாம் போய் பார்த்துருக்கேன். பழனியை தாண்டி ஃபுல்லாகவுமே மலை தான் போயிருக்கேன். ஆனால் இப்போ என்னால் சுத்தமாக ஏற முடியல. நான் பாதியிலே உக்காஞ்சிட்டேன். பாருங்கள், ராணிக்கோட்டை தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ எப்போது அப்லோட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி காது குத்தி வீடியோவும் இருக்குது, நான் தான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். என்னால் ஒன்றும் முடியல பாருங்கள், நான் உட்காந்துட்டேன். எல்லாருமே போய் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி தூரம் தான் இருக்குது. வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு போனால் அப்படியே தலைலாம் அப்படியே டப்புன்னு அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிருன்னு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக என்னால் செட் ஆகாது. நான் இங்கே உட்காந்துருக்கேன், போகிறவங்க போய் பாருங்க அண்ணன். அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறினோடனே அந்த இடம் இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூ மாதிரி இருக்குமா, இது ராக்கெட் மாதிரி போகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விட்ட உடனே சல்லுன்னு போகும். அது நான் ஒழுங்காக வீடியோ எடுக்க கவர் பண்ண முடியல. ஆனால் சூப்பராக போச்சு அந்த பூ. அப்படியே இப்படி மேலே விட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி சுழட்டிக்கிட்டே வந்துச்சு அது. அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இதை நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு
எல்லாருமே வந்து உக்காந்து இந்த ஆலம் விடுதில் வந்து இது வேறு மரம்னு நினைக்கிறேன், இது என்ன மரம்னு தெரில. இது இங்கே வந்து உக்காஞ்சிக்கிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறையா ஃபன்னான வீடியோலாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக போனோமா, செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அரட்டைலாம் அடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் போனோம், கோட்டைக்கு போகணுன்னே நாங்கள் போகல. சரி இவ்வளோ தூரம் மலையனூர் கோயிலுக்கு வந்தாச்சு, சரி அது பக்கத்தில் உள்ள பிளேஸ் எல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பாருங்களா, நான் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எப்படி வெறுப்பேற்றிருக்காரு பாருங்களா. நாங்கள் இப்படி தான் ஃபேமிலி ஜாலியாக இருப்போம். எங்கள் அப்பா என்னை வெறுப்பேற்றுவார், நான் அவரை வெறுப்பேற்றுவேன். இது வந்து அந்த ராஜாக்கள்லாம் வந்து உக்காஞ்சி இது பண்ணுற இடமா. அதுக்கப்புறம் அந்த மரம் அழகாக இருந்துச்சு, அந்த மரத்தாண்ட எல்லாமே அழகழகாக கிளிப்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காருக்கு வந்துட்டோம். காருக்கு வர்ற இடத்தாண்ட இந்த மங்கி வந்து ஃபேமிலியாக உட்காந்துருந்தாங்க. இந்த ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு எங்கள் மாமா 3 மங்கி இருந்துச்சு, ஒன்று வயிற்றில் இருந்தது நானா, இன்னொரு மங்கி 2 மங்கி மரத்து மேலே இருந்துச்சு. எங்கள் அக்கா ஒன்று, இன்னொரு அக்கா ஒன்றுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோ மரத்து மேலே ஒன்று இருக்குது, அப்புறம் ஒன்று கிளையில தொங்குது பாருங்கள். நாங்கள் 3 பேரா ஆமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துப்போம். எப்பயுமே வயிற்றில் வச்சுருக்கிறது தான் நானா. எப்பயுமே எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க எல்லாருமே அப்படி தான், 2 பேருமே அப்படி தான் கலாய்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.